நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டால இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன், அதாவது சினி சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அமரன் படம் ஷூட்டிங்கு. ஆக்சுவலாக அமரன் படம் அது வந்து டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்பு, அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவி அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போய்கிட்டே இருக்குது. அந்த படத்தோட டீசர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றியான நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னாலும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மீறிலாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஒரு பயங்கரமான பூகம்பம் வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் ஆர்மி மேனோட ஸ்டோரியை தான் வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரியல் ஆர்மி மேனோட ஒய்ஃப் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்களுடைய ரோலை தான் வந்துட்டு சாய் பல்லவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் இந்த ஒரு படத்தில் வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ரொம்ப தாழ்த்தி கீழே இறக்கி பேசியிருக்காங்க. ஸோ சம்திங் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த ராஜ்கமல் ப்ரொடியூசர் அந்த ப்ரொடெக்ஷன், அதுவும் ப்ளஸ் வந்துட்டு சிவகார்த்திகேயனுடைய போஸ்டர்ஸ்லாம் கிழிச்சு எரியப்பட்டிருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உருவப்படத்தை எல்லாம் வந்துட்டு எரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இந்த படம் வந்துட்டு வெளியில் வரப்போகுது, எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இப்போ தியா தியலன், அதாவது வந்துட்டு விஜயகுமார் இருக்கார் இல்லையா, விஜயகுமார் அவர்களுடைய மகளான அனிதா விஜயகுமார் அவர்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தியா அவர்கள். அதாவது விஜயகுமார் அவர்களுடைய பேத்தி. அவர்களுடைய மேரேஜ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரீதா விஜயகுமார் அவர்களுடைய கையில் வந்துட்டு அவங்க அம்மாவுடைய உருவப்படத்தை வந்துட்டு மெஹந்தியாக ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு ரொம்ப வைரலாக போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம சோஷியல் மீடியாவில் பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய இந்த ஒரு சூப்பரான திறமையை எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்னால அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ்லாம் புக் வந்திருக்கான். ஸோ இதுக்கு மேலே நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு இவங்கள தான் புக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாமே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தியா விஜயகுமார் அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டு அவங்க போயிருக்காங்க, கப்பலாக போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. என்னதான் கல்யாணம் முடிஞ்சாலும் இந்த சடங்கு சாம்பிரதாயம் அப்படிங்கிறது இந்த கிராமத்து சைடில் ஒரு சூப்பரான வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டே தாங்க சொல்லணும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பெரிய பெரிய மேரேஜ்லாம் பண்ணிட்டு பெரிய ஆக்ட்ரஸோட மேரேஜ்லாம் நடக்குது அப்படின்னும் போது அவங்க சொந்த ஊருக்கு போய் இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு இன்னும் க்யூட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் என்ன மாதிரி எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கெல்லாமே இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, சன் டிவி சீரியல், அதாவது மலர் அப்படின்ற சீரியல் ரொம்பவே சூப்பரான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த சீரியலில் வந்துட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்குமே நம்மளுடைய ஸ்டார் கலாட்டா சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம். ஸோ நீங்கள் சன் டிவியில் வந்துட்டு இந்த ஒரு சீரியலை விரும்பி பார்ப்பீங்களான்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பை.